எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம சீரக சம்பா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலான இன்க்ரீடியன்ஸ் தான் தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா. இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு, கொத்தமல்லி, புதினா, பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு அரை தக்காளி எல்லாமே போட்டு ஒரே இதுலேயே நான் அரைச்சிட்டேன். அதுதான் அந்த க்ரீன் கலராக இருக்குது. புதினாலாம் போட்டதுனால க்ரீன் கலராக இருக்குது. இது எல்லாமே போட்டுட்டு நாங்கள் சீரக சம்பா ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளருக்கு 2 டம்ளருங்கிற குவான்டிட்டியில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டோம். மொத்தம் 4 டம்ளர் போட்டோம். நாங்கள் 2 பேர், நானும் என் தங்கச்சி 2 பேர் சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 டம்ளர் சீரக சம்பா அரிசி போட்டோம். அதுக்கு வந்து 1 டம்ளருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டம்ளர் தண்ணிங்கிற விதம் ஊற்றணும். அதில் வந்து 8 ஊற்றாமல் 7, லாஸ்ட் டம்ளருக்கு மட்டும் அரை டம்ளர் கம்மி பண்ணிட்டோம். அப்புறம் யூஸ்வலாக எல்லா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு இது கிரைண்ட் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு யூஸ்வலான மசாலா தான், மிளகா பொடி, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, அவ்வளோதான். தயிர், வேறு எதுவுமே நாங்கள் ஆட் பண்ணல. நீங்கள் இந்த மாதிரி பேச்சுலராக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி செக் பண்ணி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். வெறும் 100 கிராம் சிக்கன் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். பிரியாணி நல்லா சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. சண்டே நல்லா சூப்பராக போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.